அடுத்த 5 ஆண்டுகளில் புதிதாக 75,000 மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை நாட்டின் மருத்துவத்துறையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும்? அரசு மருத்துவமனையை நாடும் 65 விழுக்காடு மக்களுக்கு எந்த அளவிற்கு பலனை தரும்? மருத்துவர்களின் பணிச்சுமை குறையுமா என்பது குறித்த செய்தியாளர் பாரதியின் கேள்விகளுக்கு அனைத்தும் 300 நொடிகளில் பகுதியில் விளக்குகிறார் மருத்துவர் நந்தகுமார். வணக்கம். அனைத்துமட் 300 நொடிகள். இந்திய பிரதமர் 75,000 மருத்துவ சீட்களை உருவாக்குறதா ஒரு அறிவிப்பை விடுத்திருக்காங்க. இதை பற்றி நம்மோடு பேசுறதுக்காக மருத்துவர் நந்தகுமார் இருக்காங்க. வணக்கம் சார். பிரதமர் 75,000 மருத்துவர்களை மருத்துவ சீட்ஸை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு 2 விதமாக பார்க்கணும். நல்ல விஷயம் ஒன்று. ஆனால் இதை எப்படி அறிவிக்க போகிறாங்க? இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் காலேஜ்லேயே சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா? இப்போ 150 சீட்ஸ் இருக்க காலேஜில் 200-250 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா? இல்லை புது மருத்துவக் கல்லூரிகளுக்கு லைசன்ஸ் கொடுத்து மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எந்த இடத்துல அந்த சீட்ஸ் கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறாங்க? இருக்கிற காலேஜா புது காலேஜா? அடுத்து இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்க காலேஜ்? இப்போது சென்னை சிட்டி பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டியில் டாக்டர்ஸ் பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா சென்னை சிட்டி ஹஸ் பீன் சேச்சுரேட்டட். நிறைய டாக்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. சென்னை சிட்டி சேச்சுரேட் ஆகிடுச்சின்னு பேசுவோம். பட் ஒரு சில இன்னும் பின்தங்கிய மாநிலங்கள், நிறைய மாநிலங்கள் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் ரொம்ப மேலே இருக்குது இந்தியாவோட ரேஷியோ கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி இப்போ இல்லாத மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்களா? அப்படி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க? அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது எப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே WHO 1000 பேஷண்ட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக ஃபுல்ஃபில் பண்ணதுனால மத்திய அரசு இங்கே மெடிக்கல் காலேஜ் திறக்கிறத பற்றியும் பெருசாக யோசிக்கிறதில்ல, அனுமதிக்கும் அவங்க கொடுக்கறதில்ல. ஆனால் இப்போ இவங்க அறிவிச்சிருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு இந்த மருத்துவர்கள் வரத்துக்கான, இந்த சீட்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ஒன்று. இங்கே சஃபிஷியண்ட்டாக டாக்டர்ஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்க டாக்டர்ஸ் அதை எப்படி பார்க்குறாங்க? இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணும். ஒரு பிரமிடல் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் லெவலில் இப்போ நம்ம சொசைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 65% ஆஃப் தி பாப்புலேஷன் லோவர் கிளாஸாக இருக்காங்க. மிடில் கிளாஸ் ஒரு 25% இல்லை ஒரு 20-25% இருக்காங்கன்னா ஒரு 10% தான் அப்பர் கிளாஸாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோவர் கிளாஸ் பாப்புலேஷன் மொத்த பேருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ஹெல்த் கேர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போக வேண்டியதாக இருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மருத்துவ கட்டமைப்பு மிக ஈஸியாக அப்பர் கிளாஸ் க்ரௌடுக்கு ஈஸியாக கிடச்சிடுது. ஸோ அந்த 10% ஆஃப் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண 25-30% ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் இந்த 65% ஆஃப் தி பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண தான் போதிய மருத்துவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இல்லாமல் மருத்துவ மாணவர்களும் மருத்துவத்துறையில் பிஜி படிக்கிற மாணவர்களும் மிகுந்த கடினத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அங்கே ஸ்ட்ரெஸ் லோடு அதிகமாக இருக்குது, அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுவே ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இல்லை கேஸ் லோடு இல்லாத ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் அவங்க ஆல்ரெடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ரிலாக்ஸ்டாக இருக்கிறவங்க இன்னும் ரிலாக்ஸ்டாக தான் ஆக போகிறாங்க. ஸோ நம்ம எங்கே இன்க்ரீஸ் பண்ண, முதல்ல சொன்ன மாதிரி தான் எங்கே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்? அந்த 10% ஆஃப் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண 20-30% ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதால ஒரு யூஸும் இல்லை. பட் இங்கே அரசு மருத்துவக் கல்லூரிகளில் லோவர் கிளாஸ் மக்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் மிக கடினத்தில் வேலை செய்கிற மருத்துவர்கள் வாரத்துக்கு 100 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்கிற சூழ்நிலையில் இருக்கிறதால அங்கே இன்க்ரீஸ் பண்ணால் தான் இதோட இம்பேக்ட் தமிழகத்தில் நல்லாயிருக்கும். மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் 36 மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க. மன அழுத்தத்தோடு நோயாளிகளை கையாளுறாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இங்கே ரைஸ் ஆகும்போது இந்த 75,000 மருத்துவர்களை உருவாக்குறதோ இல்லை அனுமதிக்கிறதோ ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம் தான். ஆனால் இது எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீங்க. எங்கே இருந்தால் வசதியாக இருக்கும், மக்களுக்கும் வசதியாக இருக்கும், மருத்துவர்களுக்கும் வசதியாக இருக்கும்? இப்போது நீங்கள் ஒரு சில தமிழகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாவட்டம்
இந்த மாதிரியான ஒரு சீட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, புதிய மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் பிரைம் மினிஸ்டரோட கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மருத்துவ சீட்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு இருக்காங்க, மருத்துவ கல்லூரி கொண்டு வரணும்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இது அங்கே பணிச்சுமையால் பாதிக்கப்பட்டிருக்க பல மருத்துவர்களுக்கு இது மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும். அதை விட்டுட்டு திரும்பவும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் புது மெடிக்கல் காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னாங்க, ஆல்ரெடி உங்கள் ரேஷியோ ஆஃப் பேஷண்ட் டாக்டர் ரேஷியோ அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு புது மருத்துவக் கல்லூரி கொண்டு வர்றது கஷ்டம், வேண்டான்னு சொன்ன அதே தமிழ்நாட்டில் தான் இந்த வருஷமும் பல புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து எம்சிஐ அனுமதி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ப்ரைவேட் செக்டாருக்கு அனுமதி அப்போ ப்ரைவேட் செக்டாரில் முடிச்சுட்டு வரவங்களும் டாக்டர் தானே ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஏன் ப்ரைவேட் செக்டாருக்கு மட்டும் அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க? மெடிக்கல் கவுன்சில் வந்து ப்ரைவேட் செக்டாரை மட்டும் ஏன் அலோவ் பண்ணுது? ஸோ இவங்க கொடுக்கும் போதையே இதை பார்த்து இதை கன்சிடர் பண்ணி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசு கல்லூரிகளுக்கு இந்த சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்.